கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 2 கொரிந்தியர் 1:23, 2 கொரிந்தியன்ஸ் 1:23. மேலும் நான் உங்களை தப்ப விடுக்கும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராது இருக்கிறேன் என்று என் ஆத்மாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கோருகிறேன். இப்போ இன்னொன்று சொல்கிறாரு, தேவனை சாட்சியாக வச்சு உங்ககிட்ட இன்னொன்று காரியம் சொல்கிறேன். என்ன? நான் கொரிந்து பட்டணத்துக்கு இது வரைக்கும் வராமல் இருந்தது காரணமே என்ன? உங்களை தப்ப விடணும் தான். வந்தேன்னா உங்களை அடி பிதச்சிருங்கிற மாதிரி. அதாவது என்ன, நான் வந்தேன்னா உங்களை ரொம்ப கோபமாக நடந்து கொள்வேன், இல்லை நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டிய ஒரு காரியத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா முதல் கடிதம் எழுதும்போதே 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? என்ன, நான் குச்சி எடுத்துகிட்டு வரணுமான்னு? அதாவது சின்ன பிள்ளைங்களை கேட்குற மாதிரி, நான் குச்சி எடுத்துகிட்டு வர்றதா இல்லை எப்படி வர்றது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன, நான் தேவனை கொண்டு சாட்சி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க. அதனால நான் உங்களை உங்களை நான் எப்படி திருத்துறது? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 3வது வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்றும் நான் உங்கள் எல்லோரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாய் இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். நான் எதுக்கு இவ்வளோ கடிதமாக உங்களுக்கு ஹார்ஷாக எழுதினேன்னா, இவ்வளோ கோபமாக எழுதினேன்னா, நான் வரும்போது நீங்கள் துக்கமடையாதபடிக்கு நீங்கள் இது பண்ண வேண்டும்னு. அதே மாதிரி 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12:20 சொல்லும்போது, ஆகிலும் நான் உங்களை என் மனதின் படியிருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியம், கோபம், வாக்குத்தத்தங்கள், புறங்கூறுதல், கோட்செலுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்க வேண்டும் என்று பயந்திருக்கிறேன். என்ன, நீங்கள் இன்னும் அப்படியே பாவத்திலே இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி அதை பார்த்து என் மனசு துக்கமாயிருன்னு சொல்லி நான் வராமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. என்ன காரணம்? உங்களுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது? கோபம், விரோதம், இந்த வாக்குவாதம், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, இப்படி நீங்கள் ஒருத்தரை பகைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் நான் இதனால் உங்களை நான் பிறப்போட நான் உங்களை கோவப்படுத்தக்கூடாது, நானும் கோவப்படக்கூடாது, அதனால் நான் வராமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனை கொண்டு ஒரு சாட்சி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இதிலேருந்து நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஒரு தகப்பனின் இருதயத்தை உடையவராய் தன் சபையில் தமக்கு கீழே உள்ள மக்கள் எப்படி ஒரு கர்த்தரை முழுமையாய் விசுவாசித்து வாழக்கூடிய மக்களாய் இருக்கும்போது அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரு தாக்கம் இருப்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த சபைகளில் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இன்றைக்கு நம்ம சபைகள் யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சில சபைகள் தான் இந்த சபையிலோட ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியதா. மத்தேயு 18வது அதிகாரம் 15-20 வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையில் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. ஒரு சகோதரனுக்கு எதிராக ஒரு பாவம் செஞ்சான்னா என்ன, முதல்ல போய் ஒருத்தர் தனித்தனியாக பேசணும். அதுக்கு அவன் கீழ்ப்படியில்லைன்னா 2 அல்லது 3 மூப்பர்களை 2-3 கூட்டு போய் சாட்சியாக வச்சு அதை சொல்லணும். அதுக்கும் கீழ்ப்படியில்லைன்னா சபையில் எல்லாருக்கும் சொல்லணும். அப்போ சபையில் உள்ள எல்லாரும் அவர் பின்னாடி போய் அவரை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். அப்படி இல்லையா அவங்கள சபையை விட்டு தூக்கணும். அப்படிங்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சபையை பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தகப்பனாக இருந்து, நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்ககிட்ட அக்கிரமம், காம விகாரம், இப்படி அநேக தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தீங்கன்னா நான் வரும்போது என்னுடைய மனசும் துக்கப்படும், நான் கண்டிக்கிறதுனால உங்களுடைய மனசு துக்கப்படும்.
அதனால நீங்கள் என்ன மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கர்த்தரை பிரியப்படுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் இது வேண்டிக் கொள்கிறேன். அதனால நான் வர வேண்டான்னு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும், நீங்கள் ஒருவேளை ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் உங்ககிட்ட இருக்கணும். ஒருவேளை நீங்கள் சபையில் உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்கணும். உங்களுடைய செய்கையினால் உங்கள் மேலே ஊழியம் பார்க்குறவங்க துக்கப்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். செய்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஒரு ஒழுக்கம் உள்ளவர்களாய் சபையில் ஒரு ஒழுங்கு பராமரிக்கப்பட எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆமாண்டவரே, ஒரு பரிசுத்தமான ஒரு தேவனுடைய சபை என்று பெயர் வாங்கக்கூடியதாய் நாங்கள் எல்லோரும் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.